வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன். இந்த வீடியோல நம்ம வந்து பல்லாங்குழி விளையாட்டுல சீதா பாண்டி அப்படின்ற ஒரு விளையாட்டு வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து நம்ம எதிர்பாண்டி, காசி பாண்டி, சாதாரணமா ஒத்தப்பாண்டி விளையாடுறது அந்த விளையாட்டு எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகார்ட்லயும் உங்களுக்கு வந்து வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த விளையாட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் விளையாடுற விளையாட்டு. இந்த சீதா பாண்டின்ற விளையாட்டு வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் விளையாடுறது. சீதை வந்து இலங்கையில இருக்கும்போது அவங்க தனிமையில இருக்கும்போது விளையாண்டது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இதுல வந்து காய் எப்படி வந்து போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல இருந்து 7, 6, 5, 4, 3, 2, 1 அந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த பக்கமும் ஆப்போசிட்லயும் அதே மாதிரி 7, 6, 5, 4, 3, 2, 1 இந்த மாதிரி போட்டுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் விளையாடுற இது வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் விளையாடுறது தான். 2 பேர் விளையாடணுன்ற தேவையே கிடையாது. இதுல அதே மாதிரி நம்ம வந்து சாதாரணமா விளையாடும் போது ஒரு குழியில எம்டியா வந்துச்சு அப்படின்னா அதை வந்து தடவிட்டு பக்கத்துல இருக்க குழியை வந்து பாண்டின்னு சொல்லி எடுத்துக்குவோம். அந்த மாதிரி இதுல எந்த ஒரு இதுவுமே வராது. இதுல ஒரு குழியில இருந்து நீங்க காய் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லா வந்து போட்டுட்டே வரும்போது அடுத்தடுத்து காய் வந்து எடுத்து போட்டுக்கிட்டே அடுத்தடுத்து காய் வந்து எடுத்து போட்டுக்கிட்டே வர மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு விளையாட்டு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கூட விளையாடலாம். ஸ்லோவா விளையாடுறீங்க அப்படின்னா நீங்க 20ல இருந்து 25 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகும். எப்படி விளையாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழியில இருந்து காய் எடுத்துட்டு அப்படியே வரிசையா நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான் ஒரு காயா போட்டுக்கிட்டே வரணும். இப்ப என்ன ஆர்டர்ல இருக்கோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன மாதிரி போட்டிருக்கோமோ இந்த பக்கம் 7ல இருந்து இந்த பக்கம் 1 வரைக்கும் இருக்கு. இந்த பக்கம் 7ல இருந்து இங்க 1 வரைக்கும் இருக்கு. இந்த ஆட்டம் எப்போ முடியும்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எப்படி போட்டிருக்கோமோ இதே மாதிரி திரும்ப கொண்டு வரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த ஆட்டம் வந்து முடிவு வரும். இப்ப நம்ம வந்து எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த விளையாட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். இப்ப நான் இந்த குழியில இருந்து எடுக்கிறேன். இப்படி ஒரு காயா போட்டுட்டே வரணும். இதுல இருக்க சேலஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவுல நீங்க காய் வந்து போடாம விட்டுட்டீங்க அப்படின்னா இல்ல மாத்தி போட்டுட்டீங்க வேற குழியில அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா நடுவுல வந்து எங்கேயாவது ஒரு எம்டி குழி வந்துடும். உங்களால அடுத்து வந்து ஆட்டம் விளையாட முடியாது. அதனால இதை கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடணும். நமக்கு தனியா இருக்கும் போது விளையாடுறதுக்கும் பொழுது வந்து நல்லா போகும். அதே மாதிரி இதுல நம்ம நார்மலா வந்து 4 காய் வந்ததுன்னா பசு எடுப்போம்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு குழியில இருந்து எடுத்து இருக்க காய் எல்லாத்தையும் அடுத்தடுத்த குழிக்கு அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே போறோம். அதே மாதிரி இதுல எங்கேயுமே வந்து நம்ம விளையாடும் போது எம்டி குழி வரவே வராது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம ஒரு குழியில இருக்கிறத எடுத்து அப்படியே வந்து மாத்தி போட்டுக்கிட்டே வருவோம். அதனால இது வந்து தனியா இருக்கும்போது விளையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் பவர் மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கும் நீங்க இந்த விளையாட்டு வந்து சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த ஒவ்வொரு குழியிலையும் ஒரு காய் போடுறதுக்கு வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு பிராக்டிஸ் இருக்கும். எனக்கு இப்ப எவ்வளவு நேரம் ஆகுது திரும்ப நம்ம போட்ட மாதிரியே அப்படின்றத வந்து பார்ப்போம். வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து இந்த விளையாட்டு கண்டிப்பா சொல்லி கொடுங்க. இந்த சம்மருக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த விளையாட்டு வந்து சொல்லி கொடுத்து பாருங்க. அவங்களுக்கும் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடுறதுக்கும் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் இந்த கேம். நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரதை அதே அளவுக்கு கொண்டு வரீங்களா அப்படின்றத வந்து நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சேலஞ்ச் மாதிரி கொடுக்கலாம்.
இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் வந்து முடிய போகுது. முடிச்சாச்சு. முதல் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 7 நிமிஷம் 25 செகண்ட் ஆயிருக்கு. 7, 6, 5, 4, 3, 2, 1. இந்த பக்கமும் 7, 6, 5, 4, 3, 2, 1 இந்த மாதிரி வரணும். நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து முடியணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டத்தோட ஆரம்பத்துல வந்து எப்படி நம்ம காய் வந்து போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான். நீங்க வந்து வலது பக்கம் கூடி விளையாடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இடது பக்கத்துல இருந்து கூட விளையாடலாம். எந்த மாதிரினாலும் நீங்க வந்து விளையாடலாம். பல்லாங்குழி விளையாட்டுல இந்த மெத்தடும் வந்து நீங்க விளையாண்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணுங்க. பல்லாங்குழியில வந்து இதை தவிர வேற நிறைய விளையாட்டுகள் எல்லாமே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விளையாட்டுகள் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை தவிர வேற ஏதாவது விளையாட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி விளையாடுவீங்க அப்படின்றதையும் கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் ஆரி வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அந்த வீடியோஸும் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க்ஸும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பேஜஸ் வந்து Facebook, Instagram இதுலயும் இருக்கு. அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.